தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன அரசு வேலை பார்க்க போறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? பாரத் நிறுவனம்னு சொல்லுவாங்க. அத வந்து இங்கிலீஷ்ல வந்து பெல்ன்னு சொல்லுவாங்க. அந்த பெல் நிறுவனத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸா வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் நீங்க பிஇ, பிடெக் ஆர் பிஎஸ்சி ரிலேட்டடா நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாரி இதுல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அத நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். சேலரிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 30,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாம இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்களும் சரி, பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள் உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்க அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 7/10/2025 சாயந்திரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கணும். அதுவும் இந்த ஜாப்பை பொறுத்தவரைக்கும் நீங்க ஆன்லைன்ல தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க. நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் டெமோ இந்த வீடியோல நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்பரா நீங்க வீடியோவை ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரியும். ப்ராப்பரா அந்த வீடியோல உங்களால ப்ராப்பரா அந்த ஜாப்க்கு உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதில தான் பார்த்தீங்கன்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்போட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேவா? இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு. நீங்க அப்ளை பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா, இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க், நீங்க அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த 3 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்கா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து குடுத்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி நீங்க கடைசியா வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியா எல்லா லிங்க்குமே இந்த இடத்துல வந்து குடுத்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சைட் வந்து உங்களுக்கு ஒரு நியூ டேப்ல ஓப்பன் ஆகும். இந்த சைட்டோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த கிளிக் ஹியர் மேல வச்சு நீங்க ஒரு கிளிக் பண்ண உடனே ஜஸ்ட் நீங்க ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். எதற்காக அப்படின்னா, இதில் நீங்க கிளிக் பண்ணிக்கக்கூடிய லிங்க்குக்கான ஃபைல் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வரதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த 20 செகண்ட்ஸ் மட்டும் நீங்க வெயிட் பண்ணாலே போதும். ஸோ அதாவது 20லேருந்து ஒவ்வொரு நம்பரா குறைஞ்சு 0 அப்படின்ற வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாலே போதும். இது மட்டும் தான் நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களே. 0 அப்படின்னு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேஜ் ஆட்டோமேட்டிக்கா எதுவுமே பண்ணாம அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். கீழே வந்த உடனே லைட்டா ஸ்க்ரால் பண்ணி நீங்க மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் மேலே வச்சு நீங்க ஒரு கிளிக் பண்ண உடனே இதுல நீங்க எந்த ஃபைலை கிளிக் பண்ணிருக்கீங்களோ அதற்கான ஃபைலை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா வந்து கொடுத்துருக்கேன். ப்ராப்பரா செக் பண்ணி பார்த்து ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பத்தி நீங்க உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலா இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவா பார்க்கலாம். ஓகே, ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெயினி இன்ஜினியர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெயினி அப்படின்ற போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அவங்க ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கையும் கற்றுக்கிட்டு சேம் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் தாராளமாக இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 விதமான ஜாப் கோட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் டிஇபிஜிக்கு, செகண்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் டிடபிள்யூஎம்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஇபிஜிக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இது நமக்கு செட் ஆகாது. இதை வந்து விட்டுருங்க. பட் டிடபிள்யூஎம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து பீப்புளுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஓவரால் இந்த 2 ஜாப் போஸ்டிங்கும் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇ, பிடெக் ஆர் பிஎஸ்சி ரிலேட்டடா 4 வருஷம் நீங்கள் இன்ஜினியரிங் கோர்ஸ் இல்லைனா பிஎஸ்சி ரிலேட்டடா நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் இன்ஜினியரிங்ல என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா நீங்க படிச்சிருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த 4 டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது டிபார்ட்மெண்ட் எடுத்து நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 மாத சம்பளமா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 40,000 அதாவது 35,000 இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது எதற்காக அப்படின்னா உங்களுக்கு அலவன்ஸ் மீன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட போக்குவரத்து செலவு, ஃபுட் அந்த மாதிரிலாம் அலவன்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த அலவன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர் மந்த் அதாவது 3 வருடத்திற்கு பெர் மந்த்துக்கு உங்களுக்கு 40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. பட் உங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35,000 தான். அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 சேர்த்து மாதம் 5,000 அப்படின்ற கணக்கில் பார்த்தீங்கன்னா 40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி இங்கே உள்ள வந்ததுக்கப்புறம் ஸோ நம்ம எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெங்களூரா, எந்த ஊர், என்ன ஜாப் போஸ்டிங் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஜாப்போட நேம் பார்த்தீங்கன்னா உங்களோட டாப்லேயே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். இந்த இடத்துல வந்து கிடைச்சிடும். பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் பெங்களூர் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ அந்த ஜாப் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் இதில் நீங்கள் என்ன ஜாப் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுலேயே என்ன ஜாப் சொல்லியிருந்தாங்களோ அந்த ஜாப் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி கிளிக் ஹியர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து ஓகே அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் கேண்டிடேட் அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட நேமு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எதுலையும் ரீஎன்டர் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன ஜாப் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப் போஸ்ட், இது ஷார்ட் டெமோவாக தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். பட் நீங்கள் சூஸ் பண்ணும்போது என்ன ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்பை சூஸ் பண்ணி உள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. அதே இமெயில் ஐடி ப்ராப்பராக அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு அதே உங்களுக்கான பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தாலே போதும். இந்த ஜாப்பில் உங்களால் ரெஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த லாகின் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் இந்த லாகின் இருக்கு இல்லையா, ஸோ பாருங்கள் ஃப்ரெஷர் கேண்டிடேட் தான் முன்னாடி நம்ம கிளிக் பண்ணிருந்தோம். இந்த ஆல்ரெடி லாகின் கேண்டிடேட் கிளிக் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயிலை கொடுத்துட்டு நீங்கள் என்ன ஜாப்க்கு, அதாவது ட்ரெயினி தான் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம கரெக்டாக வந்து எடுத்துருக்கோம். ஸோ ட்ரெயினி அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை ப்ராப்பராக கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தாலே உங்கள் பேஜுக்குள்ளே போய்க்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் உள்ளே போயிட்டு எப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களோ ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருப்பதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா ₹177, செகண்ட் ஒன் ஜாப்புக்கும் ₹177 நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டாகவே நீங்கள் பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஜாப்புக்கு அப்ளை பண்ணும்போது அங்கேயே வந்து பேமெண்ட் கேட்பாங்க. ஸோ அங்கேயே உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். அது வந்து நீங்கள் ஒன் டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ரீஃபண்டபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து யூஆர்எஸ், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, எஸ்சி எஸ்டிலாம் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்தவித ஃபீஸுமே இல்லாமல் உங்களால் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஜாப்போட டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருப்பதா சொல்லியிருக்காங்க. அதாவது ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டோட குவாலிஃபிகேஷன், அதாவது டெஸ்ட்டோட ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல் கேண்டிடேட்டுக்கு 30% மார்க்குகள் எடுத்தாலே போதும், நீங்கள் வந்து எலிஜிபிள். இன்கேஸ் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 30% மதிப்பெண்கள் பெற்றாலே போதும் இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். ஆல்மோஸ்ட் ஜாப்போட டீடைல்ஸ் உங்களுக்கு ஓரளவு ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியல அப்படின்னா நீங்களும் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திலே கொடுத்துருப்பாங்க. நிறைய பேருக்கு இங்கிலீஷ் வந்து புரியும். இங்கிலீஷும் வந்து சிம்பிளான இங்கிலீஷாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிரிட்டிக்கலாலாம் ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீங்களும் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி 1க்கு 2 டைம் நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா சூட்டபிளாக இருக்குன்னு நினைச்சால் மட்டும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஷேர் பண்ணிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு அப்படியுமே நோட்டிஃபிகேஷன் நான் படித்து பார்த்தேன் ப்ரோ, அப்படியுமே எனக்கு வந்து புரியலை அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த லாஸ்ட் டேட் இருக்குல்லையா, லாஸ்ட் டேட் வந்து 7/10/2025 இந்த டேட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன டவுட்டோ, என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் வந்து எந்த வீடியோவுக்கு எந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணணும் அப்படின்றதும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வரதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்து ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் அந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி எதுக்கு நீங்கள் உங்களோட கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக மட்டும் அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணி மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் த பெஸ்ட்.